பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவது இல்லையா, அதை சினிமாவில் காட்டக்கூடாதா அப்படின்னு கேட்கலாம். நிச்சயம் செய்யலாம். அவர் சொல்றாரு, தலைவர் ஆராய்ச்சி சொல்றாரு. ஓ, இவர் ஒப்புதல் கொடுத்துட்டாக்கா செய்யலாமே, செய்யக்கூடாதா? இல்ல செஞ்சுக்கங்கன்னு இவர் கொடுத்தாதான் சினிமாக்காரங்க செய்யணும். ஏதோ நல்ல நேரம், பெரும்பாலும் கமர்ஷியல் இயக்குனங்க இந்த ஏரியாவை தொட்டு சொதப்புறது இல்லை. மாற்று சினிமாவில் இதை நல்ல முறையில் செஞ்சிருக்கிறாங்க. 2014 லட்சுமின்னு ஒரு படம் வந்திருக்கு. நாகேஷ் குக்குனூருங்கிறவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. முடிஞ்சா அதை ஒரு இட்டு பார்த்துருங்க. 13 வயசு பெண்ணை வேலைக்குன்னு அழைச்சிட்டு போய் வன்புணர்வு செய்யப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளின்னு செல்கிற கதையில அந்த பெண் எப்படி மீண்டெழுந்து கோர்ட்டு மூலம் போராடி வென்று தன் வாழ்க்கையே தொடர்கிறாள் அப்படின்னு அந்த கதை போகும். ஒரு சின்ன மிகை கூட இருக்காது. பெண் குழந்தைகள் மீதான நம் உணர்வை வியாபாரமாக்குகிற உத்தி இருக்காது. அதுலேயும் நாம பதறுவோம். நம்ம சமூகத்தோட நிதர்சனம் இருக்கும். சினிமாத்தனம் அறவே இருக்காது. இதுல என்ன சொல்ல வர்றாரு? மகாநதின்னு ஒரு படம். அந்த மகாநதி படத்தினுடைய காவிரிக்கரையில வாழ்ந்திருக்கிற ஒரு குடும்பஸ்தன் தன் குழந்தைகளோட சென்னைக்கு வந்து அந்த குழந்தை சீரழிக்கப்பட்டு கல்கத்தாவுடைய சோனா கஞ்சி விபச்சார விடுதியில அங்க போய் அந்த குழந்தையை அந்த அப்பன் மீட்டெடுக்கிறான் அப்படிங்கிறதுல எங்க ஆபாசத்தை கமல் காமிச்சிருப்பார் சொல்லுங்க? அந்த இடத்துல எந்த இடத்துல ஆபாசம் காட்டப்பட்டிருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த படம் நமக்குள்ளார எத்தனை தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. சரி, இந்த மகாராஜா படத்திலையும் தான் அந்த சிறுமியை பாலியல் வன்புணர்வு செய்கிறத எந்த வகையில காட்சிப்படுத்தியிருக்காங்க? வெறும் வசனத்தாலேயே கடத்தப்பட்டிருக்கும் அந்த காட்சிகள் எல்லாமே. அதை அராத்து அப்ப தூங்கிட்டாரா, இல்ல அராத்து ஒரு நிலையில இல்லாம அந்த படத்தை பார்த்தாராங்கிறது எனக்கு தெரியல. பெண் குழந்தைகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுவது, அதை தொடர்ந்து ஏற்படும் உணர்வுகள் மிக மிக கொடுமையானது. அதுல சினிமாத்தனத்தை நுழைக்கிறதுங்கிறது அருவருப்பானது. இது என்ன சினிமாத்தனம் இருக்கு? மற்றும் ஆபாசமானது. ஐயோ, ஆபாசம் 70கள்லையும் 80கள்லையும் தான் கற்பழிப்பு காட்சிகளாகவே காட்டப்பட்டுச்சு. வசந்த மாளிகை மாதிரியான படத்துல வாணிசியை கற்பழிக்கும் போது உள்ள இருக்கிற பாடி முதற்கொண்டு தெரிகிற மாதிரிலாம் கற்பழிப்பு காட்சிகள் வந்திருக்கும். 70களுக்கு பிறகு வந்த படங்கள்ல அப்படி கற்பழிப்பு காட்சிகள் அப்படிங்கிற ரேப் சீன் வரும்பொழுது உடனே ஒரு புளியை காமிச்சு, ஒரு லைட்டு சகப்பு பச்சை மஞ்சள்லாம் காமிச்சு அப்படி டைரக்ஷன் டச்சு கொடுத்த நூற்றுக்கணக்கான படங்களை நான் வரிசையா சொல்ல முடியும். அராத்துக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதாங்கிறது அராத்துக்கு தான் கேட்கணும். சரி, மகாராஜா என்ன சொல்லுது? எங்க சினிமாத்தனம் வருது? தலைவர் அராத்து உளர்றாரு. இப்பதான் வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறார். ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வை செய்யப்படுகிறாளா, நீங்களே அந்த கயவர்களை கண்டுபிடிச்சு கொடூரமா கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது இந்த படம். சினிமாவே அப்படித்தானேங்க. எப்ப பெரிய எடுத்து பெண்ல எம்ஜிஆர் அக்காவை இப்படி செஞ்சிட்டாங்கன்னு எம் ஆர் ராதாவை பழிவாங்க போனாரு. சகலகலாவன்ல தங்கச்சி துளசியா இப்படி பண்ணிட்டாங்களேன்னு கமல் போய் பழிவாங்க போனாரு. இதே போலதான் பாயும்புலி படத்துலையும் நடந்துச்சு. இது மாதிரி பாயும்புலியோ சகலகலாவனோ பெரிய எடுத்து பெண்ணோ இல்லைங்க. 1855 படங்களை இதுக்கு உதாரணமா சொல்ல முடியும். நான் சிவப்பு மனிதன் என்ன, இந்த மாதிரி பல படங்கள் சொல்லலாம். கொடூரமா கொள்ளுங்கள்னு சொல்லுது. சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதை பார்த்து தியேட்டர்ல பயத்துல எரிச்சல்ல வெறியேறி இருக்கிற மக்கள் கொள்ளுன்னு மனசுக்குள்ள அரட்டிட்டு இருக்கிறாங்க. சிறுமியினுடைய தந்தை வில்லனை கொல்லும் போது ஏறிய வெறிக்கு வடிகால் கிடைக்குது. அதானங்க எம்ஜிஆர் நம்பியாரை அடிக்கும் போது அதானங்க நமக்கு சந்தோஷம். நம்மளால ஒரு வில்லனா அடிக்க முடியாது, நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு எதிரியை அடிக்க முடியாது. தலைவர் அடிக்கிறாரு அப்படின்னு தானே கைத்திட்டோம் நம்ம. இதுல நம்பியார்லாம் ஏன் அடிக்கிறீங்க தலைவரை, வேணா வாத்தியார அப்படின்னு சொன்னாங்க. நிஜத்தில் இப்போதும் பல சிறுமிகள் பாலியல் வன்முறைக்கு உள்ளாகி கொண்டேதான் இருக்கிறார்கள். எத்தனை தந்தைகளால் கத்தி எடுத்துக்கொண்டு போய் அந்த கைவர்களை கொல்ல முடிஞ்சிருக்குது. இப்ப என்ன சொல்றாரு? 100வது நாள் படம் பார்க்கறதுக்கு யதார்த்தமா அந்த பையன் போனான். அவனுக்கு பிளான் அப்பவே 5 நாளைக்கு முன்னாடியே அவங்க அப்பா அம்மாவை குடும்பத்தெல்லாம் கொல்லணுங்கிறது தான் அந்த ஜெயபிரகாஷ்ங்கிறவருக்கு பிளான். 100வது நாள் படம் பார்த்துட்டு அந்த ஜெயபிரகாஷ் கொன்னான்னு அவன் ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னான். ஏன்னா நைட்டு படத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போனாக்கா சுற்றி இருக்கிற தெருவில் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாரையும் கொன்னுடலான்ட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் கொன்னான். 100வது நாளை தமிழ்நாட்டில் மணிவண்ணன் டைரக்ட் பண்ணின நம்ம மைக் மோகன், சத்யராஜ், விஜயகாந்த் இவங்கெல்லாம் நடித்த அந்த 100வது நாள் படத்தை தமிழ்நாட்டில் அந்த ஜெயபிரகாஷ் ஒருத்தன் தான் பார்த்தானா? நானே 15 தடவை அதை பார்த்தேன் அந்த படத்தை. அப்போ நான் போய் கொண்டுட்டேன் இல்லை படம் பார்த்தவங்க தான் கொண்டுட்டாங்களா? இல்லை இது மாதிரி சுப்பிரமணியபுரம் மாதிரியான படத்தில் கூட நம்பிக்கை துரோகம் செய்தான் சமுத்திரக்கனியினுடைய கழுத்தை அறுக்கும் போது உடனே படம் பார்த்துட்டு யாரையாவது கழுத்தை அறுக்கணும்னு நம்ம நினைச்சதுண்டா? இல்லை சாத்தியமா?
யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பிதற்றல் பாருங்க. 5% தங்க தந்தைகளால் கூட இதை செய்ய முடியாது. இதை செய்யணும்னு இதை வலியுறுத்தல. இது ஒரு கதை. ஹீரோயினுடன் பனிமலைகளில் டூயட் ஆட முடியாது, பறந்து 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 சண்டை போட முடியாது. இதை போல நிஜ வாழ்க்கையில செய்ய முடியாத விஷயங்களுக்கு சினிமா, கமர்ஷியல் சினிமா தீனி போடும். இந்த சிறுமிகள் வன்புணர்வு விஷயத்திலுமே அப்படி செய்யும். நிஜ வாழ்க்கையில இதை போன்ற சம்பவங்கள் நடந்தா தந்தையும் மகளும் நீண்ட யோசனைகளுக்கு பிறகு தயங்கி தயங்கி காவல் நிலையம் வருவாங்க. ஆமா, அவ்வளவு அருவருப்பு உணர்வோடும் கசப்பு உணர்வோடும் பதட்டத்தோடையும் பரிதவிப்போடையும் கையேறு நிலையில அங்க போய் புகார் அளித்து அது ஒரு வலிமிகுந்த நீண்ட துயர அவல நாடகம். ஒரு ஹிந்தியில ஒரு வெப் சீரிஸ் வந்துச்சுங்க. அந்த வெப் சீரிஸினுடைய ஃபர்ஸ்ட் சீனே வந்து என் பொண்ணை வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸே எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் வக்கீலும் வரமாட்டாங்க. அந்த வக்கீல் ஒருத்தட்ட போவாங்க, நான் எடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எப்படியான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாருங்கிறதா அந்த படத்தினுடைய கான்செப்ட். மிக பிரமாதமான வெப் சீரிஸ். அது தமிழ்லையும் இருக்குது. எந்த இது ஓடிடின்றது ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு. அதெல்லாம் சொல்றாரு. ஒரு நல்ல விஷயம், இந்த விஷயங்கள்ல மட்டுமாவது நம்ம காவல்துறை ஓரளவு புரிந்துணர்வோடும் ஆதரவாகவும் நடந்துக்குது. அப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு விதமான அதிகாரிகளை பொறுத்து தான் ஒவ்வொன்றா மாறிக்கிட்டே வரும். அரசாங்கமும் இந்த விஷயத்துல அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு கவுன்சிலிங் கொடுப்பது உள்ளிட்ட பல உதவிகளை செஞ்சு கூட நிற்கிது. எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு பல வருஷங்கள் வாழ்ந்துட்டு டைவர்ஸ் பண்ணா கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கனாக்கா, அடிக்கிறாருங்க உதைக்கிறாருங்க டைவர்ஸ் வாங்கணும் அப்படின்னா கூட அவங்களுக்கு செய்யக்கூடிய முதல் விஷயம் கவுன்சிலிங் தான். எதுவும் பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு சிறுமினா இன்னும் கவனத்தோடு அதை அணுகிறதுக்கு சொல்லி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கத்துக்கு. இந்த அரசாங்கம் அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கு. அட்வைஸ் செய்யணும், கவுன்சிலிங் செய்யணும், பயமுறுத்தக்கூடாது, அதிலிருந்து அந்த குழந்தை மீண்டு வரணுங்கிற அக்கறையோட தான் இதெல்லாம் செயல்படுத்திட்டு இருக்கு. இது அராத்து தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. பலவித சட்ட போராட்டம், மனநல கவுன்சிலிங் அப்படின்னு மீட்டெடுக்கிறதுங்கிறது இமாலய வேலை. நிச்சயம் மகாராஜா சொல்றது ரேப் ஆச்சா எல்லாரையும் போட்டு தள்ளு, மேட்ரு ஓவர். அதுலயும் ஏதேனும் நம்பகத்தன்மை இருக்குதான்னா கிஞ்சித்தும் இல்லை. சினிமானா அதானங்க. ஏங்க, சினிமால பறந்து பறந்து ஹரிசார் மாதிரியான படங்கள்லயோ நம்ம தெலுங்கு பாலையா படங்கள்ல எல்லாம் ரயிலே நிக்குங்க. ஒரு பைக்ல இருந்து அப்படியே ரயிலையே தாண்டி போற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும். நம்ம படங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு பணமர உயரத்துக்கு ஜீப்பு போயிட்டு கீழே வந்து உட்காரு, ஹீரோ அப்படியே இருப்பாரு, அயன் பண்ண சட்ட துணி கூட கசங்காரு. இத நீங்க அப்ப உடனே பறந்து பறந்து நம்மளும் போவீங்களா நீங்க ஜீப்ல? என்ன லாஜிக்கே இல்லாம பேச்சு இதெல்லாம். அதுலயும் ஏதேனும் நம்பகத்தன்மை இருக்குதான கிஜித்துல விஜய் சேதுபதி கேரக்டரைசேஷன் பார்த்தா யாருக்காவது அவர் முடி திருப்புவர்னு தோணுதா? அவர் சலூன் கடைக்காரர் இல்லையா, முடி திருத்துபவர் அப்படின்னு விஜய் சேதுபதியை பார்த்தா தோணுதா? சலூன்ல அவர் இருக்கிற ஒரு சில காட்சிகளை எடுத்துட்டா அவர் முடி திருத்துபவர் அப்படின்ற சின்ன குழு எங்கேயுமே கிடைக்காது. நான் கேட்கிறேன், முடி திருத்துவர்னா இப்படி, இன்ஜினியர்னா இப்படின்னு பார்த்தாலே தெரிஞ்சிருமா? தெரியாம கேட்கிறேன். முடி திருத்துபவர்னா என்ன? சீப்பு கத்திரிக்கோள் எல்லாத்தையும் கையிலே வச்சுட்டு இருக்கணுமா? அப்ப இன்ஜினியர்னா என்ன? கட்டடம் கட்டுற இன்ஜினியர்னா டேப்பு அது இது அந்த எல்லோ கலர் அந்த ஹெல்மெட்டு அது மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தாக்கா அவர் இன்ஜினியரா? டாக்டர்னாக்க இப்படி போட்டு அந்த ஸ்டெத்தோஸ்கோப் அப்படி போட்டிருந்தாதான் டாக்டரா? என்ன ஒரு அறதப்பழசான ஒரு இதெல்லாம் ஒரு இதாங்க கேரக்டரைசேஷன் தானேங்க. அதுக்கு நீங்க எப்படி அவரை சலூன் கிடைக்காருன்னு எந்த விதத்துல நீங்க பார்த்த உடனே சொல்லிட முடியும்? நீங்க ஒரு பேருந்துல போங்க சார், ட்ரெயின்ல போங்க சார், அங்க இவர் சலூன் கடைக்காரர், இவர் டாக்டர், இவர் இன்ஜினியர், இவர் விவசாயம் பார்க்குறாரு, இவர் வந்து அந்த வேலை பார்க்குறாரு, இவர் நாற்காலி செய்கிறவர் அப்படின்றத இந்த அராத்து கண்டுபிடிக்கட்டும், நான் 1 லட்சம் ரூபா தரேன். கரெக்டா பார்த்த மெனிக்கு கண்டுபிடிச்சிட்டு நான் 1 லட்சம் ரூபா தரத்துக்கு தயாரா இருக்கேன். அவரை பிளம்பர்னாலும் ஒத்துக்கலாம், கான்ட்ராக்டர்னாலும் ஒத்துக்கலாம், வெல்டிங் பற்ற ஓனரு, ஹோட்டல் முதலாளி, ஆபீஸ் சூப்பரண்ட், இபி ஆபீஸ் ஏஇ, கமிஷன் வண்டி ஓனர், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். விஜய் சேதுபதியா வர்றார், அவ்வளவுதான் மெனக்கடை. வேற என்னையா செய்ய முடியும்? ஒவ்வொரு சீன்லயும் அப்படியே முடி வெட்டுற மாதிரியே நடிச்சிட்டு இருக்க முடியுமா? இதை ஏன் மெனக்கெட்டு சொல்றாரு பாவம் அராத்து. இந்த மெனக்கட்டு ஏன் சொல்றேன்னா, விஜய் சேதுபதி போல சின்ன சலூன் கடை வச்சிருக்கிறவர்கிட்ட போய் சொந்த வீடும் 15 லட்சம் ரூபாய் சேவிங்ஸ் இருக்கான்னு கேட்டு பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, இதுல சின்ன சேவிங்ஸ், சின்ன சலூன் கடை, பெரிய சலூன் கடை அப்படிங்கிற விஷயம்லாம் கிடையாதுங்க. சேவிங்ஸ் பெரிய ஒரு 50 பேரை வச்சுட்டு வேலை பார்க்குற ஒரு முதலாளி கூட பல லட்சங்கள் கடனாளியா இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியும்.
ஒரு சலூன் கடை வச்சுக்கிட்டு குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து காசு போட்டுட்டு இருக்கிறவனையும் பார்க்க முடியும். அந்த காட்சியிலேயே பேங்க் பாஸ்புக்கை காமிச்சு அதுல எவ்வளவு தொகை போட்டுக்கிட்டே வந்திருக்காருன்னு காமிச்சு இவ்வளவு தொகை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் தனக்கு இருக்கிற ஒரே ஒரு மகளுக்காக அவன் குருவி சேர்க்கிற மாதிரி படத்துல விஜய் சேதுபதியினுடைய கதாபாத்திரம் சிகரெட் அடிக்கிற மாதிரியும் கிடையாது, தண்ணி அடிக்கிற மாதிரியும் கிடையாது. அப்படி சேர்க்கறதுல ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்கு அவர் முடி வெட்டுறாரு, கடை வச்சிருக்கிறவரு முடி வெட்டுறாரு அப்படின்னாக்க எவ்வளவு காசு வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆளு பொண்ணுக்காக சேர்க்கறாங்க. எப்படி சேர்த்து இன்கம் டாக்ஸ் ரைடு ஈட்டி ரைடா வரப்போகுது, இடி ரைடு அத்த ரைடுன்னு எனக்கு புரியல. நானே 50 100ன்னு சம்பாதிச்சு கடை வாடகை கட்ட முடியாம தவிச்சிக்கினே இருக்குன்னு சலூன் கடைக்காரங்க சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன விஷயம். இதை போல படத்துல ஆத்தென்டிசிட்டியே கிடையாது அப்படிங்கிறாரு. மகாராஜாவை மாற்று சினிமா சூப்பர் சினிமான்னு சிலாகிக்கிறவங்கள்ட்ட கேட்கிறேன், சென்னையில சலூன் கடை வச்சிருக்கிற ஒருத்தர் விஜய் சேதுபதி போல வாழ முடியுமா?